கன்னி ராசி நேயர்கள், கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்திற்கு வரார். ஸோ தொழில் ஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் வந்து எல்லாரும் என்ன பயப்படுவாங்கன்னா வேலை போயிடுமோ அப்படின்ட்டுன்னு. ஸோ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை இடத்துல உங்கள் கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்களிடத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக பழக வேண்டிய ஒரு காலகட்டம். 6ஆம் இடத்திற்கு ராகு பகவான், 12ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு. இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்கு ஸோ ரொம்ப ஒரு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லணும். நீங்கள் 200% கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 75 வந்து அவுட்புட் வந்து வரும். அதனால் கன்னிராசி நேயர்கள் வந்து உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்ல வேண்டும். மற்றபடி இந்த குரு பெயர்ச்சி வந்து படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சற்று சோம்பேறித்தனத்தை தரலாம். அதிக அளவிற்கு ஒரு தூக்கம், ஒரு மந்த தன்மையை வந்து கொடுக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. அதனால் கன்னிராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வியாழக்கிழமை தோறும் மறவாமல் ஹயக்ரீவரினுடைய ஒரு உபாசனையை பண்ண வேண்டும். ஹயக்ரீவர், சரஸ்வதி மற்றும் விநாயகர், இந்த 3 தெய்வங்களையும் அனுதினமும் நீங்கள் வந்து வேண்டிக் கொண்டால் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நல்லது. திருமண காலகட்டம், காதல் வாழ்க்கை, இது எல்லாம் சற்று ஒத்தி வைப்பது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அவ்வளவாக நமக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுக்க மாட்டார்கள். அதே மாதிரி லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் வந்து 2 மாத காலம் இருப்பார். கார்த்திகை மாதம், ஐப்பசி மற்றும் கார்த்திகை 11ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சற்று முயற்சி எடுப்பது நல்லது. இந்த காலகட்டம் குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு 3 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் இவர்களுக்கு வாழ்க்கையில் குரு பகவானினுடைய மறைவு ஸ்தானம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதாகவே அமைகிறது. ராகு கேத்து பெயர்ச்சி கன்னிராசி நேயர்கள். இந்த ராகு கேத்து வந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அதே மாதிரி இதுவரையில் 7ஆம் இடத்தில் இருந்த ராகு 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த ராகு பகவான் நிறைய பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். மேலும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டு, லாட்ரி சீட் அடிக்கிறதோ இல்லை புதையல் மாதிரி உங்களுக்கு வருவதோ, இது நாள் வரைக்கும் எனக்கு எதுவுமே பைசாவே வராதுன்னு நினச்சது நமக்கு திடீர் யோகம் அப்படிங்கிறது ராகு கேத்துவினால் உங்களுக்கு ஏற்படும். ஸோ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகளை முடித்து ஒரு ஞானத்தை வரவழைப்பார் என்று சொல்லலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து நமக்கு பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தி கொடுக்க உதவியாக இருப்பார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு வேலை பலுவை அதிகரிக்கலாம். இந்த கிரக பெயர்ச்சியின் மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல யோகமான காலம் காத்திருக்கிறது என்றே சொல்லலாம். இவர்கள் பரிகாரமாக திருப்பாம்புரம் சென்று ராகு கேத்துவிற்கான தீபம் ஏற்றி அங்கு தோஷ நிவர்த்தியை செய்து கொள்வது நல்லது.